வாங்க உறவுகளே, வெண்பொங்கல் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்ட போகிறேன். பொங்கலுக்கு நான் வந்து சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். சட்னியோடு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான அளவு பச்சரிசி நான் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கு மேலே பாசிப்பருப்பு எடுத்து வறுத்து இதோட சேர்த்து ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு பின்னாடி ஒரு குக்கரில் அந்த அரிசியை சேர்த்துக்கிட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் இப்போயே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்ததுன்னா பொங்கல் ரெடி ஆகிரும். தாளிப்புக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா உடைச்ச முந்திரி, உடைச்ச மிளகு, இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நாம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அது பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டி கிளறி எடுத்தோம்னா பொங்கல் வந்து ரெடி. முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இவ்வளோ ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன், செய்யுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.